வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுச்சேரியில் ஒரு சிறுமிக்கு நடந்த கொடுமையான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் இருக்குன்னு சொல்லலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுச்சேரியில் 9 வயசு சிறுமி கடந்த 4 நாளாக காணலை அப்படின்ட்டு போலீஸில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி புகார் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தேடிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அங்கே இருந்த பொதுமக்கள் எல்லாருமே இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் இறங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போராட்டத்தில் இறங்குறப்ப போலீஸ் எல்லாம் அங்கே வந்து நாங்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் கண்டுபிடிச்சி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்கும் கொடுக்குறாங்க. அப்படி வாக்கு கொடுத்த 2 நாள்லேயே மறுபடியும் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிடுறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்க்குறதுனா, இங்கே அந்த போலீஸுக்கு ஒரு தகவல் வருது. என்ன தகவல் அப்படின்னா, அந்த குழந்தை இருக்கிற பகுதிகிட்டேயே ஒரு சாக்கடையில் ஒரு மூட்டை கிடைக்குது. அந்த மூட்டை கிடைக்குது. அந்த மூட்டையை கிடைக்குது அப்படின்ட்டு போலீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க. போலீஸு வந்து அந்த மூட்டையை பிரித்து பார்க்குறப்ப அந்த மூட்டைக்குள்ளார ஒரு சிறுமி கையும் காலும் கட்டப்பட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த சிறுமி தான் அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த சிறுமியும் கூட. இவங்க தான் அப்படின்னு பார்த்த பிறகு உடனே அங்கே இருந்த மக்கள் எல்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சிடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க கேஸை கொடுத்து 3வது நாள் 3 நாள் ஆச்சு, ஏன் இன்னும் குழந்தைய கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி அப்பவே பயங்கர பதட்டத்துலேயும் பயங்கர கோபத்தோடையும் போராட்டத்தில் இறங்கினாங்க. அதே கோபம் தான் இப்போ மறுபடியும் வெளிப்பட்டிருக்கு. இந்த கொலைக்கு இந்த நிகழ்வுக்கு யார் காரணம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பயங்கரமாக கோவப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு விசாரணையும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்குது. அப்படி நடக்கிறப்ப ஒரு 5 பேர் மேலே சந்தேகப்படுறாங்க. அப்படி 5 பேர் மேலே சந்தேகப்பட்டு அவங்கள விசாரிக்கும்போது அதில் 3 பேர்த்துக்கு இந்த நிகழ்வுக்கும் அதுக்கும் இந்த சம்பவத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஆனால் இன்னும் 2 பேருக்கு யார் யார் அப்படின்னா கருணாஸ் அண்ட் விவேகானந்தர். இந்த கருணாஸ் அப்படிங்கிற பையனுக்கு 19 வயசு தான் ஆகுது. ஆனால் அந்த விவேகானந்தர் அப்படிங்கிறவருக்கு 59 வயசு ஆகுது. ஸோ இவங்க 2 பேரும் தான் அந்த குழந்தை ஸ்கூலில் விட்டு வெளியே வரப்போ கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் பாலியல் பலாத்காரம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை மயங்கி விழுந்துருச்சு. அப்படி மயங்கி விழுந்த குழந்தைய உடனே கையை காலையும் கட்டி போட்டு ஒரு சாக்கு பையில் போட்டு அடைச்சி அதை சுற்றி போர்வையாக சுற்றி எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கடையில் கொண்டுட்டு போய் போட்டுடுறாங்க. இந்த ஒரு நிகழ்வு தான் நடந்துச்சு அப்படின்னு அவங்களும் போலீஸில் ஒத்துக்கிறாங்க. அதன் பிறகு போலீஸ் எடுத்து அந்த சிறுமியை கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பரிசோதனை பண்ணும்போது அந்த குழந்தை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலும் சொல்கிறாங்க. அப்படி தெரிஞ்ச உடனே அங்கிருந்த மக்கள் எல்லாம் பயங்கரமாக கொந்தளித்து போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த அக்யூஸ்டை அடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி படையெடுத்து போகிறாங்க. அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் எவ்வளோதான் சொல்லியும் கேட்காம அங்கேருந்த மக்களை விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் அங்கேருந்து தடியடி நடத்தி தான் அங்கேருந்த மக்களை எல்லாத்தையும் கலைச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் புதுச்சேரியில் பயங்கரமான இந்த ஒரு இஷ்யூ போயிட்டே இருக்குது. அதையும் தாண்டி இங்கே நாங்கள் என்னுடைய குழந்தைய வாங்க மாட்டோம், அவனுக்கு தக்க தண்டனை கொடுத்தே ஆகணும், அது அப்படி உங்களால் முடியல அப்படின்னா அவனை எங்கள்கிட்ட ஒப்படைங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்த பேரண்ட்ஸ், அவங்களுடைய பேரண்ட்ஸும் சரி அங்கிருந்த பொதுமக்களும் கூடயும் அவங்க பயங்கர போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லாங்க. அப்படி பயங்கரமாக நாங்கள் வாங்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு புதுச்சேரியோட முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இறங்கி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்னம்மா இது மாதிரி ஆயிடுச்சு, இது தப்பு தான், நாங்கள் அவனுக்கு சரியான முறையில் தண்டனை வாங்கி கொடுக்குறோம், இங்கே போலீஸ் நீங்கள் சொன்ன உடனே எல்லாமே கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதே மாதிரி நாங்கள் வாங்கித்தரோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சரியான தண்டனை கண்டிப்பாக நாங்கள் வாங்கி தருவோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை சொன்ன பிறகு நீங்கள் உங்கள் குழந்தைய வாங்கிட்டு போங்கன்னு கேட்டுக்கிட்டதுனால மறுபடியும் அவங்க அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 20 லட்சம் நிவாரண நிதி உதவித்தொகை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இப்போ ஆரம்ப கட்ட காலத்தில் இது ஒரு கொலை வழக்காக மட்டும்தான் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு மருத்துவர்கிட்ட கொண்டுட்டு போய் பரிசோதனை செஞ்சப்போ அவங்க சொன்ன பிரகாரம் இது ஒரு போக்சோ சட்டத்தில் கொண்டுட்டு போய் அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பதிவும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக பொதுமக்களையும் பாராட்டணும், அதே சமயம் போலீஸையும் பாராட்டி ஆகணும். அதையும் தாண்டி இங்கே முதலமைச்சர் அவங்களையும் பாராட்டி ஆகணும். இங்கே ஒரு விஷயம் பிரச்சனை அப்படிங்கிறப்ப அவர் இறங்கி வந்து
வந்து பொதுமக்கள்கிட்ட பேசினார் இல்லைங்களா, அது எத்தனை பேர் செய்வாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த முதலமைச்சர் செஞ்சதுக்கு நன்றியும் சொல்லலாம். அதையும் தாண்டி இங்கே அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக அதையும் நிறைவேற்றுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதையும் தாண்டி இங்கே அந்த வீடியோவுக்கு கீழே பல பேர் பல கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பெண் குழந்தைகள் பெற்றோர்கள் கவனமாக பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்கினுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே பெண் குழந்தைங்களை வச்சுருக்கிற பெற்றோர்கள் பாதுகாப்போட கவனத்தோட குழந்தைய வளர்க்கணுன்ட்டு ஏன் அவங்களுக்கு சொல்கிறீங்க? அது ஆம்பளை பையன் வச்சுருக்கிற அந்த பேரண்ட்ஸுக்கு சொல்லாமல ஒழுங்காக பெண் பிள்ளைய மதிக்க கற்றுக்குத்தாங்க அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு சொல்லாமே ஏன் இங்கே பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமே எல்லா காலத்துலையும் அறிவுரை சொல்லப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான் என்னுடைய கோபத்துக்கு காரணம். இங்கே எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மேலேயே குறையும் சொல்கிற மாதிரியான, அவங்க மேலேயே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான பதிவு எனக்கு கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இவங்களுக்கு தக்க தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தன் ஒரு குழந்தை மேலே கையை வைக்கிறதுக்கு யோசிப்பான். அப்படி யோசிக்கிறது தான் இங்கே நீங்கள் கொடுக்கறதுக்கு சரியான தண்டனையாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே பொதுமக்கள் மத்தியில் இங்கே அரபு நாடுகளில் கொடுக்குற தண்டனையை இங்கே நம்ம நாட்டிலையும் நிறைவேற்றினா மட்டும்தான் இங்கே இன்னொருத்தன் இது மாதிரி உருவாக மாட்டான் அப்படின்ட்டு நான் என்னோட பதிவை நான் சொல்லிக்கிறேன். அதையும் தாண்டி இங்கே அங்கே இருந்த பொதுமக்கள் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இங்கே சாதாரணமானவன் எல்லாரும் இங்கே இந்த இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்கிறதில்ல, ஆனால் இங்கே கஞ்சா புழக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, போதை பழக்கம் அதிகமாகிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான் இந்த ஒரு நிகழ்வுக்கு கூட காரணம் அப்படின்னு அங்கே இருக்கிற பொதுமக்கள் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, அவங்க சொல்கிறது கண்டிப்பாக ஒரு பெட்ரோல் சைடுலேருந்து சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு எமோஷனில் சொல்கிறாங்க அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்தானது அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயமா மூலிமா, அதாவது போதை அப்படிங்கிறது உங்களை மட்டும் அழிச்சிக்கிறது இல்லை, இங்கே சுற்றி இருக்கிறவங்களும் அதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டில் கூட இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கட்சி பிரமுகர் கூட 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தலில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற போக போக அவங்கள விசாரணைக்கிற முறையில் தான் தெரிய வரும். அப்படிங்கிறப்ப இங்கே போதை ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறத இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறோம். இந்த ஒரு நிகழ்வு முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா இங்கே தண்டனைகள் பயங்கரமாக இருந்தால் மட்டும்தான், தண்டனைகள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி தவறுகள் குறையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும் கூட. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஒரு சிறுமிக்கு நடந்த விஷயம் மறுபடியும் யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னா அவனுக்கு எதை மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ மூலிமா அந்த குழந்தையோட பெற்றோர்களுக்கு நம்மளுடைய ஆறுதலையும் அதே சமயம் முதலமைச்சர் அவர்களுக்கும் காவல்துறை அவர்களுக்கும் நம்மளுடைய பாராட்டுகளையும் கண்டிப்பாக தெரிய வைக்கணும். ஏன்னா அவங்க எடுத்த துரித நடவடிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.